26 கேரளா லாட்ரி சுவர்ண கேரளா 20வது குலுக்கல் 25 கொடுத்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். 25 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 879. நான் ஆல் போட்டு 2 நம்பர் கொடுத்தேன், 7, 8. அது ரெண்டுமே வின்னிங் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்ததில் ஏ போர்டு 8 பாஸ் இருக்குது, பி போர்டும் பாஸு. பெஸ்ட்டு போர்ட்லேயும் கொடுத்ததில் ஏ போர்டு சிங்கிள் அடிச்சுன்னா 8 வின்னிங் வந்திருக்கு, பி போர்டுக்கும் 7 பாஸு, சி போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னு 9 வந்துருச்சு. நான் 8 கொடுத்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் நீங்கள் ஃபுல் வின்னிங்கில். ஸோ 3 டிஜிட்லேயும் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இப்போ ஏபி பிசி கெஸ்ஸிங் கொடுத்ததில் ஏபி பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி பிசி எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரா நம்பர் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்ததில் 87 ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குங்க. இருபத்தி 6 கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் 8 வந்தனால 7, 6, 9, பி போர்டுக்கு 3, 1, 8, சி போர்டுக்கு 1, 7, 2. அதுலேயும் 2 நம்பர் எடுத்திருக்கேன். 8 வந்தனால 7, 9. ஸோ 6 வந்து ஒரு வேளை பி போர்டு 7க்கு 6 அடிக்கலாம், இல்லைனா உல்ட்டா கூட மாறும், 0, 1, 2, 3. ஸோ அந்த நம்பர் எப்படி எடுத்துக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங்கில் 7, 9 எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 8, 6. கண்டிப்பாக 2 நம்பரில் ஏ போர்டு மிஸ் ஆனால் கூட பி போர்டில் 8, 6 கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா பி போர்டுக்கு 3 எடுத்திருக்கேன். சி போர்டுக்கு 7, 1 கொடுத்துருக்கேன் நண்பா. ஏன்னா 9 வந்தனால ரிப்பேஸாக வந்துச்சா 0, 1, 2 அப்படியே வரணும். ஸோ 1 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் அடுத்த நாள் ட்ரா நம்பர் நேற்று 25 ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 591 இருக்குது. ஸோ நம்ம சி போர்டு 2 கூட அடிக்கலாம். ஆல் போர்டு நேற்று வச்ச மாதிரி ஆல் போர்டு 8, 7 கொடுத்துருக்கேன். அதில் 8 ரவுண்ட் பண்ணுறேன். அதில் ஆல் போர்டுக்கு 8, 7 திருப்பியும் 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது 8 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு தான் காமிச்சிருக்கு. ஒருவேளை சி போர்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா 9 நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டுக்கும் அடிக்கலாம். நான் கொடுக்கல, ஸோ எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. 9 வந்ததுனால 8 கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து பி போர்டுக்குன்னா 7 தூக்கி பி போர்டுக்கு சி போர்டுக்கு மாற்றிட்டேன். 9 தூக்கி பி போர்டுக்கு 8 மாற்றி, ஸோ 87 எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே உள்டாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. பி போர்டு வந்து 6, பி போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 8. ஸோ 68, 87 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அது ஏ போர்டுக்கு 7 கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு போர்டில் ஏ போர்டுக்கு 7, பி போர்டுக்கு 8, சி போர்டு 7, 1. ஸோ பார்த்து வைங்க. இதில் 5 செட்டு தான் எடுத்திருக்கேன். 3 டிஜிட்டில் 787, 781, 481. இது அடுத்த நாள் ட்ரா நம்பர் 25 ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமே 768, 467. 4 டிஜிட்டில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்து வைங்க. 3 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்க, நான் கொடுக்குற நம்பரே எடுக்காதீங்க. நான் பெஸ்ட்டுன்னா இது மாதிரி கொடுத்தா மட்டும் நீங்கள் 4 டிஜிட்டில் வைங்க. சப்போஸ் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது உங்களோட லக்கு தான். ஏபிபிசி கெஸ்ஸிங் லைன் டிக் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரும் உங்களுக்கு வராமல் பாருங்கள். அப்புறம் பிசியில் வந்து ஏபியில் பார்த்தீங்கன்னா 3 செட்டு 78, 76, 98. பிசியில் என்னோடய கணக்கு மார்க் பண்ணிக்கிறேன்பா. பிசியில் வந்து 68, 87, 67 ட்ரை பண்ணுங்கள் 3 நம்பரு. அதேமாதிரி ஏசியிலே 78, 77 71 ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ என்னோடய கணக்கில் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன். 2787, 2981, 2767, 2780, 4481, 1768. 25 ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தது 482, 680, 280, 267. ஏன்னா பி போர்டில் சி போர்டுக்கு 1க்கு ஏ போர்டு 2ஆகவும் மாற்றலாம், இல்லை சி போர்டுக்கு 2 வைக்கலாம். 9 வந்தாலும் 0 வரும். எனக்கு 0 நான் அதை பேஸ் பண்ணி 0 கொடுத்துருக்கேன். நீங்கள் 1, 2, 7, 8 4 நம்பர் உங்களோட கணக்கில் பார்த்துக்குங்க. பி போர்டுக்கு 9 இருக்கணும், 8 அதை பேஸ் பண்ணி 8, 6 கண்டிப்பாக பி போர்டில் வரணும். இந்த 2 நம்பர் பி போர்டு 8, 6 ட்ரை பண்ணுங்கள். சி போர்டுக்கு அதே மாதிரி 7, 8 2 நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு வேலை மிஸ் ஆகுதுன்னா இந்த ட்ரா நம்பர்லேருந்து அப்படி தான் வரும். நான் அடுத்த நாள் வந்து பம்பர் கொடுக்குறதுக்கு நான் அதையும் சீரீஸ் நம்பரும் என்ன வந்துட்டு அதையும் நான் கொடுக்குறேன். 10 சீரீஸ் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துட்டு அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். டியர் லாட்டரி வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பாருங்கள். நேற்று அதே மாதிரி ஏ போர்டுக்கு 2 கொடுத்தேன், ஆல் போர்டு 2 கொடுத்தேன், வின்னிங் வந்துருந்துச்சு.
டிஆர்டி சேனலில் போய்ட்டு கொடுங்க கொடுக்குறேன் போய் பார்த்துக்கங்க நண்பா. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இதில் பெஸ்ட்டு போர்டு ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கொடுத்த நம்பரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு பெஸ்ட்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டாவது பாஸ் ஆகணும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி ஆல் போர்டு அதேமாதிரி கொடுத்துருக்கேன். டிஆர்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். கேலண்டர் டீ வந்து இன்றைக்கி அடிச்சிருக்காங்கன்னா நாளைக்கு 1 மணிக்கு அடிக்கிறான், 1 மணிக்கு அடிக்கிற அதே மாதிரி 3 மணிக்கு வர ரிசல்ட்டு 6 மணிக்கு அடிக்கிறான், திருப்பி 8 மணிக்கு யூஸ் பண்ணி ஏதோ ஒரு போர்டாவது 8 மணிக்கு திருப்பி கேலேருந்து ஒரு போர்டாவது பாஸ் ஆகும். ஒரு நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரிக் மெத்தட் பாஸ் எடுத்து டிஆர்டியும் வின்னிங் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க்கு போயிட்டு வந்து திருப்பி என்னால் சாப்பாடு செய்யணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கனால வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல, டிஆர்டி வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரிக் மெத்தட் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கெஸ்ஸுக்கு என்ன வந்துட்டு 26ஆம் கெஸ் பண்ணி கமெண்டில் போட்டுவிடுங்க. 4 டிஜிட்டு பெஸ்ட்டு போர்டு சிங்கிள் போர்டு உங்களுக்கு என்ன வரும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.